வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளிடையே 19வது தவணைத் தொகை ரூபாய் 2000 எப்போது கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்து, இந்த நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் 19வது தவணைத் தொகை எப்போது விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லிட்டு அதற்கான அஃபிஷியல் டேட்டு வெளியாகி உள்ளது. அந்த டேட்டை தான் நான் இந்த வீடியோவில் சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 19வது தவணைத் தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டி இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். இகேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 19வது தவணை தொகை கிடைக்கும். இகேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன் மூலமாட்டே இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி நீங்களும் ஈஸியாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 19வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைன் மூலமாட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு அதற்கான அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இகேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அது கிளியராக செக் பண்ணி பாருங்கள். இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இகேஒய்சி ஆல்ரெடி அப்டேட் ஆகிருந்தால் உங்களுக்கு 19வது தவணை தொகை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.